ஹலோ வெல்கம் டு டைட்ஸ் வித் மை சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான டிப்ஸோட தான் வந்திருக்கேன். இந்த எக் ஷெல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு சில டிப்ஸ்லாம் பார்த்துருக்கோம், எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பட் இது வச்சு நம்ம 20 டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த எந்த ஒரு முட்டை ஒன்றுமே நீங்கள் போட மாட்டீங்க. அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிற டிப்ஸ் ஏதாவது ஒன்றாலும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வந்து எல்லா டிப்ஸுமே சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப்பாக ஃபுல்லாக பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த எக்ஷெல்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி முடித்தாதான் நம்ம வந்து இந்த ஓடை வச்சு நம்ம சூப்பராக யூஸ் பண்ணி பெனிஃபிட்ஸை நம்ம அடைய முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து யூஸஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோடய ரிசல்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் எல்லாத்தையுமே உடச்சிட்டு தோல் அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது. நம்ம ஒன்ஸ் அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணி அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நமக்கு லாஸ்ட் டைம் இந்த இதை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையோட எடுத்து வைக்கும் போதே கழுவி எடுத்து வச்சுக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு, இந்த தண்ணியில் நல்லா போட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுறணும். ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த முட்டையோட போட்டு விட்டுருங்க. அது நல்லா 10 மினிட்ஸ் கொதிச்சாதான் அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ நமக்கு க்ளீனான ஒரு முட்டை ஓடு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கா அந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூலிங் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு எடுக்க போகிறோம். நான் வந்து முரத்தில் எல்லாத்தையுமே கவுத்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சூரிய ஒளியில் ஒரு 3 மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட மைக்ரோ ஓவன் இருந்துச்சுன்னா அதில் வச்சும் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். பட் நமக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து நல்லா காஞ்சி உலர்ந்து இருக்கணும். அப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக காய வச்சு அழகாக க்ளீனாக எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து இந்த ஸ்டெப் நம்ம முன்னாடி பண்ணுற ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஷெல்ஸை வந்து மூணு டிவைடாக பிரிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஷெல்ஸை வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு. நமக்கு இப்படி தான் நம்ம இந்த 3 மெத்தட்ஸில் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நல்லா பவுடராக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். செகண்டு வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நல்லா கொரகொரப்பாக இருக்கிறதையும் நம்ம வேறு ஒரு ப்ரொசீஜருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பவுடராக இருக்கிறதையும் ஒரு ப்ரொசீஜருக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தனித்தனியாக இந்த பெரிய பீசஸாக கொஞ்சம் நம்ம உடச்சி விட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி பீசஸும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ பவுட்ரு, அதுக்கப்புறம் நல்லா பொடியாக இருக்கிற மாதிரி இருக்கிற கொரன்ட்டு இருக்கிற பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக நொறுக்கி வச்சுருக்கிறது. இது 3த்தையும் வச்சு தான் நம்மளோட இதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த முட்டையோடைய யூசஸை கிச்சன் யூசஸ், கார்டனிங் யூசஸ் அண்ட் அதர் யூசஸ்ன்னு பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம கிச்சன் டிப்ஸை பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்த எக்ஷெல்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அப்படி அரைக்கும் போதே இந்த ஜாரோடைய பிளேட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஷார்ப்பாகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜாரோடைய பிளேட்ஸ் வந்து ஷார்ப்பாக இல்லைன்னா டக்குன்னு ஒரு 4-5 முட்டையோட போட்டு நீங்கள் நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதோட பிளேடு எல்லாமே வந்து நல்லா சூப்பர் ஷார்ப்னஸ்ஸாக ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப், நான் சில்வர் பாத்திரம், காப்பர் பாத்திரம் அண்ட் அலுமினிய பாத்திரம் இது 3மே எடுத்திருக்கேன். இது 3த்துலேயும் கொஞ்சமாக வந்து நொரப்பாக அடைச்சோம் இல்லையா, அந்த எக்ஷெல்ஸை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக விம்பார் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் விம் சோப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் வினிகர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து லெமன் ஜூஸும் கொஞ்சோண்டு லிக்யூடும் மிக்ஸ் பண்ணி வச்ச வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த வாட்டரில் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த 3 பாத்திரங்கள் மேலேயும் நல்லா போட்டு ஸ்க்ரப் பண்ணி ஃபுல்லாக தேய்ச்சி விட போகிறோம். எதில் வந்து சூப்பராக க்ளீன் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். நானும் இதை வந்து ட்ரையல் தான் பண்ணுறேன், இந்த ஸ்டெப்பை மட்டும். ஸோ இந்த ப்ரொசீஜரில் எது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஷெல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சில்வர் மேலே நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு காப்பர் அண்ட் நெக்ஸ்ட்டு அலுமினியம் இது எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி பார்த்து ஃபுல்லாக வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நல்லா சூப்பராக க்ளீன் ஆனது எதுனா சில்வர் பாத்திரங்கள் தான். சில்வர் பாத்திரங்களை நல்லா க்ளீனாக சூப்பராக நம்ம தொடச்சி எடுக்கிறதுக்கு இந்த எக்ஷெல்ஸ் வந்து சூப்பராக யூஸ் ஆகுங்க. பட் காப்பர் அண்ட் அலுமினியம் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த அளவுக்குலாம் பண்ணலை. பட் சில்வர் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப், கிச்சனில் இருக்கிற இந்த பர்னர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த முட்டையோடு சூப்பராக யூஸ் ஆகுங்க. நம்ம கொரப்பாக அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூட நான் விம்பாரும் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். ஸ்க்ரப்பரை தண்ணியில் நனைச்சிட்டு அது
அதுக்கப்புறம் விம்பாரில் தொட்டுட்டு இந்த முட்டை ஓடு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகுங்க. ஃபுல்லாக நான் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்டிங்கில் அதை ஊற வைக்கும்போது கொஞ்சமாக வந்து அந்த லெமன் லிக்யூட் வச்சுருந்தேன் இல்லையா, லெமனும் அண்டு சோப் லிக்யூடும் கலந்து ஒரு பாட்டிலில் வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து கொஞ்சமாக இது கூட சேர்த்து நல்லா ஊற வைக்கிற ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்க போகிறேன். இது மட்டும் இல்லாமல் துரு பிடிச்ச அரோமனை ரொம்ப நாளாக அப்படியே இருந்துச்சு. ஸோ அந்த அரோமனையிலையும் இதை நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே க்ளீன் ஆகிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் அரோமானையில் நான் ஸ்க்ரப் பண்ண இடம்லாம் நல்லாவே சூப்பராக க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் டிஃப்ரென்ஸை நீங்களே பார்க்கலாம். நல்லா ஸ்க்ரப் பண்ணாத இடத்துல துரு அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த இடத்துல நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு சூப்பராகவே க்ளீன் ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்துலாம். இதுக்கு நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த முட்டையோட வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக வினிகர் சேர்த்துட்டு அந்த ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக வந்து விம்பார் தொட்டு எடுத்துக்கிறேன். இப்போது வந்து நம்ம கிச்சன் டைல்ஸில் எண்ணெய் கரை படிஞ்சு இருக்கும். ஸோ அந்த எண்ணெய் கரை எல்லாத்தையுமே இந்த பவுடரை வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியும். டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டைல்ஸில் பண்ணி கட்டுற பாருங்கள். இந்த முட்டை ஓடு வந்து ரொம்ப கொரப்பாக நம்ம அரைச்சதை யூஸ் பண்ணுறதுனால அந்த எண்ணெய் கசரை எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நல்லா பார்க்குறதுக்கே நல்லா பளிச்சுன்ட்டு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாதிரி சாதாரண டைல்ஸ் பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸை கூட நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுலேருந்து முட்டை ஓடு நம்ம யூஸ் பண்ணுறோமே, இதுலேருந்து ஸ்மெல் வராதா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. நம்ம முட்டை வந்து நல்லா கழுவிட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா சூரிய ஒளியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுறோம். நான் சொல்கிற இந்த எந்த டிப்ஸ்லையுமே வந்து முட்டையிலேருந்து ஒரு ஸ்மெல்லோ எதுவுமே வராது. சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த டிப்ஸ் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற உட்டன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாப்பிங் போர்டில் சாப் பண்ண அந்த ஸ்மெல்ஸ் போகிறதுக்கோ அதில் நல்லா கரையெல்லாம் படிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த கரைகள் எல்லாத்தையுமே போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சப்பாத்தி கட்டை, அந்த சப்பாத்தி தீத்துறது, அந்த உருளை, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சூப்பராக இதை வச்சு க்ளீன் பண்ணிக்க முடியும். அதில் எந்த பேட் ஸ்மெல்லும் வராது. அண்ட் அது ஏற்கனவே கிருமிகள் இருந்தாலும் சூப்பராக க்ளீன் ஆகிடும். அது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் கொஞ்சமாக வந்து பவுடராக அரைச்ச முட்டை ஓடு, சால்ட்டு, உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வினிகர், அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நல்லா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு அந்த உடன் ப்ராடக்ட் மேலே நல்லா தீர்த்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம சில்வர் வாட்டர் பாட்டில் எல்லாம் தண்ணி கரை படிஞ்சிருந்தாலோ இல்லை வந்து ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்தாலோ இந்த எக்ஸல் பவுடரை போட்டுட்டு கொஞ்சம் லிக்விட் ஊற்றி நல்லா குலுக்கி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் டிப், அடுப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம முட்டையோட யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போகிறதுக்கு பதிலாக ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் அப்படியே வந்து அடுப்பு எரிய வைக்கிறதுக்கு போடலாம். ஸோ ஈஸியாக வந்து தீ பற்றிக்கிறதுக்கு இந்த முட்டை ஓடு சூப்பராக யூஸ் ஆகுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தூக்கி போடாமல் எப்பயுமே எடுத்து வச்சுருந்துட்டு நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக இந்த முட்டையோட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட பேக்கிங் சோடா கொஞ்சமாக லிக்யூடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜிங்க்கில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ஜிங்க் வந்து பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ நம்ம எப்படி சில்வர் பாத்திரங்கள் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி ஜிங்க்கும் சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், கிச்சன் டிப்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கார்டனிங் டிப்ஸ் பார்த்துடலாம் வாங்க. நம்ம வீட்டிலேயே சில விதைகள் எல்லாம் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அது ரொம்ப நாள் சின்னதாக நம்ம நடவு பண்ணுறதுக்காக அப்படியே எடுத்து வச்சுருப்போம். அப்படி எடுத்து வைக்கும்போது சில விதைகள் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அப்படி கெட்டு போகாமல் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் எத்தனை வருஷங்கள் ஆனாலுமே அப்படியே இருக்கிறதுக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 2-3 உடைச்சி வச்சோம் இல்லையா, அந்த துண்டுகளை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது முட்டையோடைய அந்த ஓடு வந்து எப்பயுமே வந்து ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணிக்கிற தன்மை இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த விதைகளில் இருக்கிற ஈரப்பதமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சுருக்கோம். நீங்கள் அடிக்கடி வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 1 மந்த்துக்கு ஒரு தடவையோ வந்து இந்த இது செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையோட மாத்திரத்தா இருந்தாலும் மாற்றிக்கலாம். இந்த டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதில் எந்த ஒரு பூச்சும் வராது, எறும்பும் வராது. ஸோ அந்த விதைகள் நல்லா பாதுகாப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம்.
நம்ம கார்டனில் இந்த முட்டையோட யூஸ் பண்ணி சூப்பராக வந்து விதைகளெல்லாம் வந்து முளைக்க வைக்க முடியும். நம்ம கொஞ்சமாக அதுக்குள்ளே மண் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த விதைகளை விதைக்கணுமோ அதில் ஒரு விதைகளை வந்து இதுக்குள்ளே போட்டு விட்டுடலாம். இதில் நம்ம முளைக்க வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா, அந்த விதைகள் வந்து எந்த ஒரு பூச்சாலையோ எதாலையுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் சூப்பராக வந்து முளைச்சி வரும். இந்த முட்டையோட ஓடு வந்து எறும்புகளோ இல்லை எதுவுமே வந்து ஈஸியாக அந்த விதைகளை தாக்காமல் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ விதைகள் எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகாமல் சூப்பராகவே முளைச்சி வந்துடும். அண்ட் நம்ம டிஃப்ரெண்ட்டான நிறைய விதைகளை போடுறோம், ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா இதில் தனித்தனியாக போட்டுட்டு நீங்கள் அந்த முட்டை ஓடு மேலே கூட நீங்கள் அழகாக எழுதி வச்சுக்கலாம் இந்தந்த விதைகள் பேரை மட்டும். ஸோ சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த முட்டையோடைய அந்த நம்ம வாங்கிட்டு வர அந்த அட்டையை கூட வேஸ்ட்டு பண்ணாமல் அதிலே நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் நமக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த நம்ம கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த சாயில் கூட கொஞ்சமாக இந்த பவுட்ரு பண்ண முட்டை ஓடுகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து உங்களுடைய செடிகளில் இருக்கிற மண்ணு கூட கலந்து விட்டுருங்க. இதில் இருக்கிற கால்சியம் வந்து அந்த மண்ணோடைய சத்தை வந்து நல்லா அதிகரித்து கொடுக்கும். நீங்கள் தக்காளி, மிளகாய் இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்க்கும் போது இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக க்ரோ ஆகி நிறையா வந்து செடிகளில் வந்து பூ வச்சு நிறையா காய்கள் காய்க்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மற்ற செடிகளுக்கும் இந்த மண்ணை வந்து நீங்கள் கலவையாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய முட்டை ஓடுகளை துண்டு துண்டாக ஆக்கி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய செடிகளெல்லாம் சுற்றி இதெல்லாத்தையும் போட்டு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்து நம்ம செடிகளுக்கு உரமாகவும் இருக்கும். நம்ம வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி நிறையா வந்து வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து செடிகளுக்கு போட்டு வச்சுருப்போம். அது கூட இந்த முட்டை ஓடுகளையும் நொறுக்கி போட்டு விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாமே ஒரு உரமாக வந்து கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நிறைய முட்டை ஓடுகளை இந்த எந்த செடி நீங்கள் புதுசாக வச்சுருக்கீங்களோ அந்த செடிகளை சுற்றி நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நத்தைகள்லாம் வந்து வராமல் இருக்கும். அதோடைய ஸ்கின் ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கிறதுனால அந்த முட்டை ஓடுகள் மேலே அதால் வர முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ் அண்ட் அதர் டிப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம் வாங்க. எக்ஷெல் பவுடர்னே இப்போ தனியாக விற்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் அதை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய கை கால் முட்டிலலாம் வந்து ரொம்ப கருமையாக இருக்கும். ஸோ அந்த கருமையெல்லாம் போக்குறதுக்கு இந்த முட்டை ஓடு கூட நல்லா நைஸாக அரைச்சா பவுட்ரு கூட லைட்டாக கொஞ்சோண்டு ஹனி சேர்த்து நல்லா அந்த கருமையாக இருக்கிற இடத்துல ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருமையை மறைஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் வந்து இதனால் ஒரு பிரைட்னஸ் தரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா பவுட்ரு நைஸாக அரைச்ச பவுடர் கூட ஹனி சேர்த்துட்டு நீங்கள் முகத்துலேயும் வந்து மாஸ்க் மாதிரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய காலில் இருக்கிற அந்த வெடிப்பு எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்ச பவுட்ரு கூட நீங்கள் லைட்டாக வினிகர்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா காலில் ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு டெய்லியும் நைட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த வெடிப்பு எல்லாமே வந்து க்யூர் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை ஓடில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஃபுட்டுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்மூத்திலாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்மளால் எதில் மிக்ஸ் பண்ண முடியுமோ அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கால்சியம் சத்து வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். சில வீடுகளில் ஜன்னல்களுக்கு பின்னாடி எல்லாமே புறாக்களுடைய தொல்லை தாங்க முடியாது, அடிக்கடி உட்காந்துட்டே இருக்குங்க. அண்ட் அதனால் வந்து நமக்கும் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த புறாக்களெல்லாம் விரட்டுறதுக்கு இந்த முட்டை ஓடுகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன துண்டுகளாக முட்டை ஓடிச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து அந்த புறாக்கள் உட்கார இடத்துல நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதோடைய கால் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து புறாக்கள் உட்காராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் ஒரு சூப்பர் டிப் தாங்க. நம்ம கோலா மாவுலாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த முட்டை ஓடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம இது எல்லாமே என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, ஏதாவது ஒரு டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ரொம்ப வந்து ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை. நீங்கள் லைட்டாக அந்த முட்டை ஓடுகளை நல்லா ஸ்டார்டிங்கில் வந்து கழுவி நல்லா காய வச்சிட்டிங்கனாலே போதும். நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை நைஸ் பவுடராக அரைச்சிட்டு அப்படியே நீங்கள் கோலா மாவு கூட நீங்கள் கலந்துட்டிங்கன்னா கோலா மாவு நல்ல ஒயிட்னஸாக இருக்குங்க, சூப்பர் ஒயிட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து கலர் கோலமாவு ரெடி பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கோலமாவு கலந்துட்டு நீங்கள் குங்குமமோ மஞ்சத்தூளோ உங்களுக்கு கலருக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக வந்து வீட்டிலே வந்து கலர் கோலமாவும் ரெடி பண்ணிக்க முடியும். நம்ம சாதாரண கோலமாவும் நல்லா ஒயிட்னிங்காக ஆக்கிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஐடியா. நம்ம கலர் கோலமாவு ரெடி பண்ணும்போது நம்ம எப்பயும் போல் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா வெயிலில் காய வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த எண்டு வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த டிப்புக்கு நான் நைஸாக பவுடராக அரைச்சி அந்த எக்ஷெல்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு துணி எடுத்துகிட்டு நம்ம ஷூஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி ஒயிட் ஷூலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அழகாக வந்து துணியை வச்சு
நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப், நம்மளுடைய வீடுகளில் எறும்புகள் தொல்லைலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த இடத்துல வந்து எறும்பு போதோ அந்த இடத்துல இந்த எக்ஸல் பவுட்ரு வந்து நீங்கள் ஓரங்களில் போட்டு விட்டுட்டிங்கன்னா எறும்பு வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அரிசிலலாம் வந்து பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஷெல்ஸ் வந்து 1 2 3 துண்டுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டுட்டு ஊக்கு வச்சு இந்த பேக்கெட்டை குத்தி விட்டுட்டு அரிசி பானையில் போட்டு விட்டுட்டிங்கன்னா வண்டுகள்லாம் வராமல் இருக்கும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தோன்னா அது வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா அந்த தண்ணி. ஸோ அப்படி ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஷெல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 3 துண்டுகளை அதில் போட்டு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்மெல் வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதில் நீங்கள் எந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்கலாம்.